ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி காரா வடை எப்படி மொறுன்னு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரா வடை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே பெருங்காயத்தூள், சீரகத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் இல்லாமல் ப்ளெயினாகவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா வெங்காயம் போட வேணாம், ப்ளெயினாக பண்ணி கொடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பெசரியாச்சு. இப்போது காரா வடை மொறுன்னு வர்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு கரண்டி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டீ கடையில் போடுற மாதிரி காரா வடை மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்துட்டு ரொம்ப புளிச்சாப்படி இருக்கக்கூடாது. புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. புளிச்சிச்சு அப்படின்னா வடை வந்துட்டு லைட்டாக புளிப்பு ஏறிடும். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா இது கூடவே வந்துட்டு நீங்கள் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போது வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எனக்கு வந்துட்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே வந்துட்டு நம்மளுக்கு கலர் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சமும் ஃபுட் கலர் கொஞ்சமும் சேர்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இது கரெக்டான பதம். இருங்க, உங்களுக்கு நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இப்படி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா வடை வந்துட்டு கரெக்டாக விழணும். இது கரெக்டான பதம். அவ்வளோதான், வடைக்குள்ளே பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை போட்டுடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வடை பேட்டரை நம்ம ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் போட்டதும் வடை வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், நம்ம ஒன் சைடு ஊற்றிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் டக்கு நம்ம வந்துட்டு வடையை போட்டு எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு எல்லாம் வெந்துருச்சு. இன்னொரு சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா ஃப்ளப்பியாக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பரான டீ கடை மொறு காரா வடை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.